விஜய் தொலைக்காட்சி சூப்பர் சிங்கருடைய டைரக்டர் ரிச்சர்டோடைய கல்யாணம் சமீபத்தில் தான் நடந்துச்சு. சூப்பர் சிங்கர் சீசன் 8 ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்த ஜீவிதா அவர்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு சோஷியல் மீடியாவில் உள்ளவரை எல்லோருமே அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. சமீபத்தில் இன்டர்வியூவில் மணி அண்ட் பேண்ட் பற்றியும் நம்ம மிஷ்கின் சாரை பற்றியும் ரொம்பவே பெருமையாகவே பகிர்ந்துக்கிட்டாரு ரிச்சர்டும் ஜீவிதாவும். அதாவது மணி அண்ட் பேண்டை மறக்கவே முடியாது. நான் போய் பத்திரிக்கை வச்சோடனே நம்ம பேண்டு தானடா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஐ மீன் இந்த விஷயத்தை நான் சொன்ன உடனேவே நம்ம பேண்டு தானடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் நான் வேறு பேண்டு வைக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பிகாஸ் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆள், நம்ம அந்தளவுக்கு நம்ம அஃபோர்ட் பண்ண முடியுமா, நம்மளால் அவ்வளோ செலவு பண்ண முடியாதே, நமக்கு அது ரொம்ப டைட்டாக இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் மணி அண்ட் பேண்ட் அண்ணா மணி அண்ணா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். வந்தார் 8 மணிலேருந்து நைட்டு 11:12 கிட்ட போயிடுச்சு. அது வரைக்குமே எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு, அங்கே தண்ணி இருந்துச்சா காற்று இருந்துச்சா ஒன்றுமே தெரியல. பட் ஆனால் ஒரு குடும்பமாக என்னை நினச்சி அவர் அவ்வளோ ஒரு எஃபர்ட், அந்த 9 பேருமே அவ்வளோ ஒரு எஃபர்ட் பண்ணாங்க, கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி மிஷ்கின் சார் கிட்ட போய் பத்திரிக்கை வைக்கக்குள்ளேயே வாடா மகனே கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து டக்குன்னு கையில் இருந்த வாட்சை என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு ரிங், ஜீவிதாக்கு ஒரு ரிங்னு தனித்தனியாக எங்கள் 2 பேருக்குமே 2 ரிங் கொடுத்துட்டு அங்கே சரி கிளம்பிடுவாருன்னு பார்த்தா கடைசியில் அங்கேயே இருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ ஒரு ஃபேமிலியாக எங்களை எல்லோருமே அந்த ஒரு அழகான ஒரு அன்பை செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.